நான் தான் சார். எங்க அக்காவுக்கு கூட தெரியாம வீடியோ எடுத்தது. எனக்கு உதவியா இருந்தது சிவாவும் மணியும் தான் சார். எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு மேனேஜரோட கையெழுத்து வாங்கிக்க. மேடம் தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. இன்னைக்கு நீங்க பயங்கர பாப்புலர் ஆயிட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்ட் தெரியுமோ? எப்படி? ஐயோ, உங்க தம்பி நானு இவ்வளவு வயசுல இருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அந்த நொச்சிக்குப்பம் தம்பி இருக்கானே, அவன் ஒரு நாள் வந்து உங்க தம்பிய பஸ் கண்டக்டர்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணான். விட்டா பாரு ஒரு அரை பல்லு போச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அரை விட்டா பல்லு போவாதா? ஆனா உடலையே திருப்பி வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். சார் மொத்தமா தெரியும் சார். மொத்தமும் தெரியுமா? எப்படி? அட அவர்தானே இவரு. அவர்தான் இவரா? ரெண்டு பேரும் ரெட்டை பரவி அண்ணன் தம்பிட்டு சொல்லிருக்க மாட்டாரா? அப்ப இவர் அண்ணங்கறியா? முதல்ல பிறந்ததால இவர் அண்ணன், லேட்டா பிறந்ததால அவர் அண்ணன். ஐயோ, லேட்டா பிறந்தா தம்பி தானே. லேட்டா பிறந்தாலும் முதல்ல உருவானது அவர் தானே. தெளிவா சொல்லு, இவர் அண்ணனா தம்பியா? போச்சுடா. தமிழ்நாடு போலீஸ் தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. நான் கிளவர், இவரு தம்பி தான். நானும் கிளவர், அவர்தான் அண்ணன். வா ரெண்டு பேரும் கிளவர்னா யார் ஜோக்கர்? கொஞ்சம் நல்ல காக்கா காக்கா கத்துது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. விஷ்ணு வா. வேணாம், நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடுறியா கண்ணா? ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும், ஆயுள் குளம் பூத்தெடுக்கும் அன்பு மகனே. நாலு தேச திறந்திருக்கு, நடக்கிற தெம்பிருக்கு. என்னமோ தெரியலப்பா, அந்த அம்மா கிட்ட உன் தம்பி உடனே ஒட்டிக்கிட்டான். வணக்கம் தம்பி. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு இங்க வேலை கொடுத்தாங்களா? மேடம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. ஐயோ நீங்க ரொம்ப பெரியவங்க. ரொம்ப சின்னவன், வாழ்க்கையில நிறைய பாவம் பண்ணவன். பணத்து மேலே பகட்டு வாழ்க்கை மேலேயே இருந்த மோகத்துல விலையே மதிக்க முடியாத ரெண்டு பயிரங்களை தொலைச்சிட்டு நடு ரோட்ல நின்றோம். அந்த நேரத்துல நீதான்ப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த. பிச்சைக்காரங்களா இருந்த எங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிப்பா. இங்க இருக்கிறவங்கள உங்க குழந்தைங்க மாதிரி அன்பா கவனிச்சுக்குங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு அதான் பிராய்ச்சித்தம், பரிகாரம் எல்லாம். போயிட்டு வாங்கப்பா. மனசு மருகி போயிட்டு வாங்க. சரி. உலகம் பெருசு மறவாதே. என்ன சிவா, ஆ விஷ்ணு காயம் ஆறணும்னு கட்டு மாத்தி கட்ட ஆஸ்பத்திரி போகணும் சொன்னி போலியா? கண்டிப்பா போனோம். நீ போய் வண்டியை ரெடி பண்ணு. டேய் சொல்றாங்கல்ல, வண்டி ஏறா. என்னது? இல்லப்பா, அன்னைக்கு வீடியோ எடுத்தல, ஒத்த கடலே பார்த்து கண்ணு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். வண்டி ஓட்டினா சிக்னல் தெரியாது. அவன் சோம்பேறி. 1 நம்பர். மேடம் நான் போயிட்டு வந்துருங்களா? சரிப்பா, பாப்பா போலாம். சிவா, பார்வதியை கூட கூட்டிட்டு போ. பார்வதி தானே உங்க பேரு? லாவண்யா. பேர்ல என்ன இருக்கு? சிவா, இவ்வளவு நாள் உன் கூட இருந்து செஞ்ச ஹெல்ப்ப இவங்க ஒரே நாள்ல செஞ்சுட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஆபத்து வரலாம் இல்லையா? எப்போ உன் கூடவே வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா. நல்ல ஜோடி பொருத்தம் இல்லனா? இந்த காடுக்கு தலைவனாங்கிற ஆசையில இந்த சிவா பாய நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா மாதிரி உருவத்தை கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. சார், அவன் தலைவனாகணும்னு நினைச்சிருந்தா அடுத்த தலைவர் பதவிக்கு எதுக்காக லலிதா மேடத்தை ரெக்கமெண்ட் பண்ணோம்? அப்படி எல்லாரையும் நம்ப வச்சு அந்த அம்மாவையும் அவ்வை இல்லத்து குழந்தைங்களையும் பாம்பு வச்சு கொல்ல போறான். என்னையா வாட்டு, அதுதான் நடக்க போகுது பாரு. சரி, அதுக்காக எதுக்கு குழந்தைகளை கொல்லணும்? அந்த குழந்தைங்களை கொன்னுட்டு பழிய நம்ம ஐயா மேல போடுறதுக்கு தான். இது எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் பா, சொல்லிட்டேன். போன தடவை பாம்னு சொல்லி பொட்டியை தூக்கிட்டு போனான். வேடிக்கை பார்த்தீங்க, இதையும் வேணா வேடிக்கை பாருங்க. சிவா, இவருக்கு கை கால் குணப்படுத்தவே முடியாதா? சின்ன வயசுலயே குணப்படுத்தி இருக்கணும். அப்ப வசதி இல்ல. இனிமே குணப்படுத்தணும்னா அவன் தான் மனசு வைக்கணும். ஏன் விஷ்ணு ஒதுங்கி ஒதுங்கி போற? யார் இவங்க? உனக்கு அண்ணியா வர போறவ. அண்ணினா? அண்ணினா மம்மி மாதிரி விஷ்ணு. மம்மி அது மம்மி 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 குட் மார்னிங். மம்மி தான், ஆனா வயசுல உன்னோட கம்மி தான். பாத்தியா, மணி கூட அடிக்குது. அப்ப மம்மியே தான். ஹலோ ஹலோ அம்மா,
கொஞ்சம் சிவா கூப்பிடுங்கம்மா. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ மேட்ரு ரொம்ப அர்ஜென்ட்மா, தயவு செய்து சிவாட்ட கொடுங்க ப்ளீஸ். சிவா போன். சிவா அவ்வையிலத்துல பாம்பு வச்சிருக்காங்க. வழியே வேற உங்க மேல போட்டாங்க. போலீஸ் உங்களை தேடுது. என்னைய சொல்ற? எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? ஏதோ ஒரு குழந்தை மேலதான் பாம்பு வச்சிருக்காங்க. ஆனா எந்த குழந்தைன்னு தெரியல. கரெக்டா 10 மணிக்கு பாம்பு அடிச்சிரும். இப்ப மணி என்ன? மணி 9 சிவா. அவ்வையிலத்துக்கு போன் பண்ண, ஆனா லைன் கிடைக்கல சார். எப்படியாவது எல்லா குழந்தைகளையும் காப்பாத்திருக்கு சார். இவர் என் தங்கச்சி குழந்தை கூட அங்கதான் சார் படிக்குது. முதலாளி, இது வரைக்கும் நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. இல்ல முதலாளி, நல்லா பண்ணிருக்கீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க முதலாளி. இல்ல இல்ல முதலாளி, என் கூடவே இருந்து இல்ல கழுத்தறுத்ததுக்கு வேண்டாம் முதலாளி. நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. என்ன விட்டுட்டு முதலாளி. என்னப்பா சொல்ற? நீ உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ. விஷ்ணு பயப்பட போறான், பாத்து. சிவா டேக் கேர். யூ பி கேர்ஃபுல். வண்டி எடுக்கலாம். ஆமா, ஆனா இப்போ நம்ம டென்ஷன் ஆகுறதுல பிரயோஜனமே இல்ல. தயவு செஞ்சு எல்லா குழந்தைகளும் உடனே பிரேயர் ஹால்ல அசெம்பிள் பண்ணுங்க ப்ளீஸ். புறம்போக்கு ஐயோ வண்டி பின்னாடி அடிங்க மாமா. சீக்கிரம் 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 ஃபாஸ்டா போ. எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு மனசுல அவங்க கடவுளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நமக்கு பெரிய ஆபத்து வரப்போறதா கேள்விப்பட்டோம். அது நம்மளை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது. பின் டிராப் சைலன்ஸ். எங்கே தியானம் பண்ணுங்க. ஏன் பாப்பா அழுகுற? இந்த லெக்ஸ் போட்டனா வலிக்குது. சரி, கழட்டிடலாமா? மேடம், அந்த ஷூல பாம்பு இருக்கு. சீக்கிரம் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுங்க. போங்க மேடம். பாடினா படமா எடுக்கிற படம். வெளியே போய் கேட்ட பூட்டிக்கிட்டு அங்க காவல் இரு.
நீ என்ன இப்படி பண்ற சிஎம் தெரியுது உன்னை சீவிடுவாரு. ஏய் உன்னை அடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ளதல சொன்னதே சிஎம் தாண்டா. போடாங்க. போடா. ஏய், ஆடம் கட்டுங்க அவனுக்கு. தூக்கி போட்டு மீங்க அவனை. தம்பி, விஷ்ணு செஞ்ச கொலை மனநல பாதிக்கப்பட்டவன் செஞ்ச கொலைங்கிறதுனால அவனை ஹோம்ல ஒப்படைக்க சொன்னாங்க. அவன் ஆல்ரெடி ஹோம்ல தானே இருக்கான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் பல உயிர்களை, முக்கியமா குழந்தைங்களோட உயிர்களை காப்பாத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க பணத்தை திருடிட்டீங்கன்னு உங்க பேர்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதெல்லாம் வச்சுதான் என்னால உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் விடுதலை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்களை பார்க்க வெளியில யார் யார் வந்திருக்கா வந்து பாருங்க. சிவா, நீ நினைச்ச மாதிரி நம்ம காட வைப்புக்கு இப்ப தலைவரே நம்ம மேடம் தான். ஐயோ, எனக்கு எதுக்குங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. நீ போடு. என்னப்பா அது? என்னப்பா இதெல்லாம்? இவ்வளவு பேர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பா அம்மாங்கிற தகுதி இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் தான்ப்பா உங்க சிவா. சிவா, சிவா, இதோ நீங்க தொலைச்ச வைரம் விஷ்ணு. விஷ்ணு, விஷ்ணு, நான் உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. நான் உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. என்னப்பா இது இவ்வளவு ஷாக்கான விஷயம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஏய், இவன் பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனர், இவங்கிட்ட சொல்றதுக்கு இவர்கிட்டே சொல்ல. சார் இவன் ரொம்ப பேசுறா, தூக்கி உள்ள போடுங்க. ஏய், இப்பதானே கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரோம், மறுபடியும் தள்ள மாட்டார் நல்லூர். வாங்க. Don't mention it. ஓகே. சிவா, வெல்கம். தேங்க்யூ விஷ்ணு. Oh.